இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கும்ப ராசி. ராசி சக்கரத்தில் 11ஆவதாக வரக்கூடிய ஒரு ராசி. வான் மண்டலத்தில் பார்க்கும்போது 11 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான இடம், நல்ல ஒரு ஆற்றல் உள்ள ஒரு இடம், ரொம்ப உறுதியான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துக்காரங்க ரொம்ப துணிவாக செயல்படுவாங்க. இந்த கும்பராசி என்பவர்கள் ரொம்ப துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கக்கூடியவங்களா, நல்ல ஒரு வலிமையான ஆற்றல் உடையவங்களா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ராசிக்காரங்க சந்திர பகவான் இந்த ராசியில் நீச்சமாகிறார். தாய் கிரகம் நீச்சமாகும் போது மனக்குழப்பம் கொஞ்சம் இவங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். சனி பகவான் ஆட்சி வீடு என்பதனால ரொம்ப ஒரு திறமசாலிகளாக இருப்பாங்க. சந்திரன் நீச்சமாகறதுல மனோகாரகம் நீச்சமாகறதுனால மனக்குழப்பம் கொஞ்சம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் குழம்புவாங்க. மற்றபடி இந்த கும்பராசி ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் மட்டும் இவங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு டைம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் அப்பப்போ வரும். ஒரு 60% பார்த்திங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆனால் ஒரு 40% பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், உறவுகளால் சின்ன பிரச்சனைகள், சகோதரர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும். பஞ்சபூதங்களில் இது ஒரு காற்று ராசி, ஸ்திர ராசி என்பதனால இந்த ராசிக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசமாக்காமல் எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க. தனக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும் அதிகம் நெருங்கி பழங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க மனித உறுப்புகளில் கணுக்கால குறிக்கக்கூடிய ஒரு ராசி, ரத்த ஓட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி என்பதனால இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா மூட்டு வலி, கை கால் வலி இதெல்லாம் கொஞ்சம் வரும். கும்பராசிக்கு ராசி சின்னம் பார்த்திங்கன்னா குடம் போன்ற ஒரு அமைப்பு. குடத்துக்குள்ளே கிட்ட போய் பார்த்தா தான் உங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த கும்பராசி என்பவர்கிட்ட ரொம்ப நாள் நெருங்கி பணங்களான்னா அவங்க மனதில் இருக்கிற கஷ்டங்கள் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் பார்க்கும்போது அவங்க பிரமாதம் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. வெளியில் அதிகம் கஷ்டங்களை வெளியில் பகிர்ந்துக்க மாட்டாங்க இந்த கும்பராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பிரம்மாண்டமாக பேசினாலும் கூட நிறைய இடத்துல இவங்க நம்பி நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும். இவங்க ஒரு உணவு பிரியர்கள், நல்ல டேஸ்டான உணவு இருந்தது அப்படின்னா நல்லா சாப்பிடக்கூடியவங்களா இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் யாருக்காவது கடன் வாங்கி தந்தாங்க அப்படின்னா அவங்க கடனை திருப்பி அடைக்க மாட்டாங்க. அந்த கடனை இவங்க தான் கட்டுற மாதிரி பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கால புருஷர்களுக்கு 11ஆவது வீடு சனி பகவான் ஆளக்கூடிய ஒரு வீடு. நேர்மையை கரெக்டாக கடைபிடிக்கணும், வாக்குறுதி கொடுத்துட்டா அதை கரெக்டாக நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. மற்றவங்க நிறைவேற்றலை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். பஞ்சபூத தத்துவத்தில் பார்க்கும்போது காற்று ராசி ஆண் ராசி என்பதனால எதையுமே கொஞ்சம் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. எதையுமே கொஞ்சம் வேகமாக சிந்திப்பாங்களே ஒழிஞ்சு கொஞ்சம் விவேகமாக இவங்க செயல்பட மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஆற்றல் உடையவங்க தான், ரொம்ப திறமசாலிங்க தான், எதையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க தான். ஆனாலும் நிறைய இடத்துல நம்பி நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி அமைந்திருக்கு, மார்கழி மாதம் 30ம் இவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை தரப்போகுது, என்னென்ன சாதகமான பலனை தரப்போகுது, என்னென்ன பாதகமான பலனை தரப்போகுது இந்த மாதத்தில் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வலிமை பெற்று அமர்ந்திருக்கிறார். எடுக்கிற காரியம் எல்லாமே சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனதில் இருந்த அந்த மனப்பாரம், மன கஷ்டம் எல்லாம் தீர்ந்து மனம் அப்படியே லேசாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், இடர்பாடுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். மனம் ரொம்ப உற்சாகத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்துலேயும் சரி, வேலையிலையும் சரி, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கும்பத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எளிமையாக வெற்றியாகக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் கூட புதிய பங்குதாரர்கள் இந்த காலகட்டத்தில் இணைவாங்க. அவங்க மூலிமா உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
சென்ற மாதத்தை விட இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மார்கழி 6லேருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குருவோடைய பார்வை வக்கிரகம் பெற்று இருக்கு. அது வந்து புதிய திருப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு பொன்னான காலகட்டம், நல்ல ஒரு பொற்காலம் அப்படின்னு இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா 9ஆம் பார்வையால் குரு வந்து பார்க்க இருக்கிறார். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, நிறைய நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருவாங்க. நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். வாய்ப்புகள் எல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம்லாம் கூட உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலிமா கிடைக்கும். அல்லது நீங்களே கூட பார்ட் டைம் ஜாபாக வேறு ஏதாவது ஒரு தொழில் செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக நான் திருமண வரன் பார்த்துட்ருக்கேன், ஆனால் வரன் நல்லா அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த சுபகாரியெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக முடியக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கவங்கள இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு மங்கள ஓசை இந்த காலகட்டத்தில் கேட்கும். ரொம்ப நாளாக எங்களுடைய வீட்டில் எந்த ஒரு மங்கள ஓசையுமே கேட்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் நல்ல ஒரு வரன் அமைச்சிக்கிறது அல்லது உங்களுடைய வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல நல்ல தகவல்கள் உங்களுடைய இல்லம் தேடி இந்த காலகட்டத்தில் வரும். நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சிலருக்குலாம் விருப்ப ஓய்வூதியம் பெற்றுட்டு நான் சுயமாக தொழில் தொடங்குறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். புதிய முயற்சி எல்லாமே நல்ல மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேடி வரும். ஒரு சிலர்லாம் வெளிநாட்டில் ரொம்ப நாளாக நான் இருக்கேன், சொந்த தாய்நாட்டுக்கு போக முடியாமல் தெளிச்சிட்டு இருக்கனேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் தாய்நாட்டுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். குருவோடைய பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரகங்கள் ரொம்ப சாதகமாக நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசிக்கு 4, 9 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்தில் வரும்போது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அதன் மூலிமா நல்ல ஆதாயத்தை பெறலாம் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர்களுடைய அன்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க விரிவுபடுத்துங்க. நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செய்கிற தொழிலில் கூட சின்ன சின்ன மாற்றங்களை செய்யுங்க. இந்த எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடத்துவீங்க. தொழிலில் சின்ன சின்ன மாற்றம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதை செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையாமலே இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் தடையாக இருந்துச்சோ அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். புதிய பணியாளர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. அதன் மூலிமா உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு அமோகமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. நீண்ட நாள் ஆசை எல்லாமே இந்த மாதத்தில் நிறைவேறும். மார்கழி மாதம் 30ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று அமர இருக்கிறார். நம்மளுடைய கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா 3, 10 இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்றது நல்ல ஒரு வளர்ச்சி, தொழிலில் அமோகமான வளர்ச்சி இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கையில் பணப்புழக்கம் ஒரு அளவுக்கு சிறப்பாக இருக்கும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது. வாடகை கட்டடத்தில் ரொம்ப நாளாக நான் தொழில் செஞ்சிகிட்டு இருக்கேன், சொந்த ஒரு கட்டடம் கட்டி அதில் வந்து தொழிலை நடத்தணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசையாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நனவாகும். உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொன்னான நேரம் இது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம், தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு சில டைம்லாம் உங்களுக்கு